வாழ்க்கையில் கர்த்தர் ஒரே ஒரு அற்புதத்தை ஆகிலும் செய்ய மாட்டாரா என்று ஏங்கும் ஆத்துமாவே, அவர் ஏன் செய்ய மாட்டார்? நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும் போது ஒரே நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யோசுவாவின் காலகட்டத்தில் கிரகிக்க முடியாத, பிரமிக்கத்தக்கதாக ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை தேவன் செய்தார். அதில் ஒன்று, யோசுவா தேவனை நோக்கி சூரியனை நிறுத்தும் என்று கேட்டார். ஒரு மனுஷனுடைய பேச்சை தேவன் கேட்டு சூரியனையே நிறுத்தினார். அது உலக தோற்றத்திலிருந்து இன்று வரை இனிமேலும் நடக்காத ஒரு ஆச்சரியமான அதிசயம். அந்த காரியத்தை செய்ய காரணம்தான் என்ன? தன் ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நேரம் பத்தவில்லை. கிடைக்க வேண்டிய வெற்றி முழுமையாய் கிடைக்கத்தக்கதாக யோசுவா ஜெபித்தார், தேவனும் கேட்டார். இரண்டாவது அற்புதம், ஜனங்களின் விடுதலை முழுமை பெற யோர்தானை கடக்க வேண்டியதாய் இருந்தது. முதலில் வெற்றி முழுமை பெற, இரண்டாவதாக விடுதலை முழுமை பெற. இந்த யோர்தான் தடையாய் இருந்தது. திரளான வெள்ளம் அதில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது தேவன் சொன்னார், இன்று உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை அற்புதத்தை காண்பீர்கள் என்று. தேவன் சொன்னபடியாக அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட போது மறுநாளில் யோர்தான் குவிந்து நின்றது. அவர்களும் கடந்து சென்று அந்த வாக்குத்தத்த நாட்டை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய வழியை தேவன் திறந்து விட்டார். ஆமாங்க, தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாமும் அதற்காக எதையாவது ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு கையில் ஓசை வருமா? 2 கை அடித்தால் தானே யோசை வரும். நாமும் கிரியை செய்யும் போது தேவன் நமக்குள் கிரியை செய்து அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று முதல் ஆராய்வோம். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களிலும் கட்டளைகளினால் பிணைந்திருக்கும். அந்த கட்டளை என்னது என்று பார்த்து, என்னிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பார்த்து அதை நாம் எவ்வளவு சீக்கிரமாய் செய்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் நம் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யத்தக்கதாக என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை ஆராயும் ஞானத்தை எனக்கு தாரும். நீர் எதிர்பார்ப்பதை நான் துரிதமாய் செய்யவும், உம்முடைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் துரிதமாய் நடக்கவும் எனக்கு கிருபை தாரும், கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.